குவைத்தில் மீண்டும் உணவு தட்டுப்பாடு வருமா? மிக முக்கியமான அறிவுறுத்தல். இராணுவ தளத்துக்கு நேரடியாக சென்ற சீஃப் கமாண்டர். அதே போல சபஹா சாலிம் மற்றும் ஃபிர்தௌஸ் பகுதிகளில் ஏற்பட்ட தீ விபத்து. தயவு செய்து ரொம்ப கவனம். சிறு குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடுல உள்ளவங்களுக்கு 2 மாசத்துக்கு சாப்பாடும் கொடுத்து, பேசுறதுக்கு பாசையும் பழக்கி கொடுத்து, வேலையும் பழக்கி கொடுக்குறோன்னு சொன்னலையும் அதுக்கு வாய்ப்பில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான பல தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். உலகெங்கும் யுத்தம் நிறைவடைந்து அமைதியான சூழல் நிலவை எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன். 52 டிகிரிக்கு மேலே வரும் அப்படின்னு சொன்னதுக்கு எத்தனை டிகிரி செல்சியஸ் வெப்பம் அடிக்கும் அப்படின்றத யாரும் சொல்லலை. ஆனால் இப்போதைய சூழலில் பலரும் பலவிதமான ஃபோட்டோக்களை வெளியிட்டுருக்குறாங்க. 60 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் இருக்குதாம். ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்ததாக குவைத்துடைய நேஷனல் கார்ட் கமாண்டர் நேரடியாக சென்று ஆய்வு மையங்களை தொடர்ந்தும் பார்வையிட்டு வருகின்றார். குவைத்தினுடைய ரேடியேஷன் லெவல், கதிரியக்க செயல்பாடுகள் எந்த அளவில் இருக்குது அப்படின்றத தொடர்ந்தும் கண்காணித்து கொண்டே வராங்க. அதே போல் குவைத்தில் உணவு தட்டுப்பாடு மற்றும் தண்ணீருக்கு தட்டுப்பாடு வருமா? இன்னும் எவ்வளவு காலத்துக்கு தாக்கு பிடிக்கலாம்? இன்னும் 2 ஆண்டு காலங்களுக்கு தாக்கு பிடிக்கும் அளவுக்கு தொம்மீன்களில் உணவோ தண்ணீரோ பற்றாக்குறை இல்லாமல் இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. யாருமே பயப்பட வேண்டியதில்லை. உணவு வேண்டிய அளவுக்கு ஸ்டாக் இருக்குது. அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்குது அப்படின்றதையும் உத்தியோகபூர்வமாக தெரிவிச்சிருக்கிறாங்க. خوف وهلع وانتشار الاشاعات وعن نقص المواد الغذائيه ونقص الماء والخبز. ليش كل هذا؟ وزاره الشؤون الاجتماعيه تؤكد ان المخزون الاستراتيجي للدوله امن ومتوفر ويكفي لاشهر طويل، والوزاره عندها جاهزيه ضمن خطه متكامله على الجمعيات التعاونيه في جميع المحافظات، والعمل مستمر بثبات وتنسيق لطمأنة المواطنين لاي امر طارئ. تطمنوا الامور طيبه. ஃபிர்தௌஸ் பகுதிகளில் தீ விபத்தோடு ஏற்பட்டிருக்குது. 2 பேர் காயமடைந்திருக்கிறாங்க. அதே மாதிரி சபஹா சாலிம் தீ விபத்துலையும் ஒருவர் காயமடைந்திருக்கிறாரு. வீட்டு தீ விபத்து தான் அதிகமாக ஏற்பட்டிருக்குது. அதே மாதிரி தீயணைப்புத்துறை குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடுகளில் தயவு செய்து ரொம்ப கவனமாக கையாளுமாறு வீட்டு பணிப்பெண்களை கோரியுள்ளாங்க. குவைத்து வீடுகளில் சில குழந்தைகள் என்ன பண்ணுன்னா இந்த ரெகுலேட்டரை ஆன் பண்ணி விட்டுட்டு போயிடும். இல்லை ஏதாவது அவங்களுக்கு தேவையான சமைச்சிட்டு போயிருப்பாங்க. இல்லை கேஸ் அடுப்பை மட்டும் ஆன் பண்ணி பார்ப்பாங்க, வேலை செய்தா அப்படின்னு. இப்படி அடித்து ஆன் பண்ணி லைட்டர் அடித்து ஆன் பண்ணி பார்த்துட்டு வேலை செய்யலைன்னு அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. நீங்கள் ஒரு வேளை உள்ள ரெகுலேட்டரை கழட்டி வச்சுருப்பீங்க. அடுத்த அன்னைக்கு காலையில் நீங்கள் என்ன செய்வீங்க? மறுபடியும் இதை மாட்டுவீங்க, ரெகுலேட்டரை மாட்டுவீங்க. உள்ளே நீங்கள் கேஸை மாட்டி லைனை ஆன் பண்ணி விடுவீங்க. ஆனால் இங்கே அடுப்பை நீங்கள் ஆன் பண்ணி பற்ற வைக்காமல் வேறு ஏதாவது வேலைக்கு போயிட்டீங்கன்னா அப்படியே அந்த திறந்திருக்கிற வழியால் கேஸ் லீக் ஆகும். தயவு செய்து ரொம்ப கவனம். தொடர்ந்தும் செக் பண்ணுங்கள். காலையில் வந்ததுமே கேஸுடைய எல்லா லைனையும் என்னென்ன வேணுமோ எல்லாமே செஞ்சு கொடுத்து 2 மாதம் சம்பளம் கொடுக்குறோம். உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பாசையும் பழகிட்டு வேலையும் பழகிட்டு அதுக்கப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 மாதம் சம்பளம் வேண்டாலும் நாங்கள் உட்கார வச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வேலையும் கொடுத்து எல்லாம் செஞ்சும் கடைசியில் அரபியும் பழக்கி கொடுத்து எல்லாம் செஞ்சும் முயற்சி இல்லை. எவ்வளோ ட்ரை பண்ணினோம். கடைசியில் அவங்களுக்கு அந்த நசீப் இல்லை இந்த நாட்டில் வேலை செய்யணும்னு நேபாளி நாட்டுக்கு அனுப்பி வச்சாச்சு. சலூனுக்கு இப்போ புதிய ஆள் தேடுறோம். क्या? फोक हाँ, ये तुम कैसा लगा है देखो पहले. तुम पहले मैं अरबी पूरा पूछो मेरे को. ये पूरा पूछो क्या लिया? हाँ? इकली शरबी ईबी கடைசியாக ஏர்போர்ட்டுக்கு பாதியாக விட்டாச்சு.
நான் ஒரு பாசம்டா. பாசக்கார பயில உட்காந்து நம்ம ஓட்டுநர்கள் எல்லாம் அதுகளுடைய பாசம். டாச்சி ஏர்போர்ட்டில் போயிட்டுருக்குறாங்க. நம்ம குழப்ப பார்க்க போவோம். வந்து சரியா ஒரு மாதம் கூட இல்லை, அதாவது ஒரு 15 நாள் இல்லை, ஒரு 3 வீக்ஸ் இருக்கு கிளம்பி. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் ஏஜென்ட் பண்ணினா சித்த விளையாட்டு பொய்ய சொல்லி அனுப்பினதால கடைசியில் இந்த மாதிரி ஒரு நிலைமை. போயிட்டு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருந்து ஐ எம் லெஃப்ட். இப்போ தான் நம்மளுக்கு இந்த ஏர்போர்ட்டில் நாட்டுக்கு போகிறது வாய்ப்பு அளிப்பானோ தெரியல. பார்ப்போம், என்னன்றாவது ஒரு நாள்.